காவிரி சிக்கலில் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என தெரிவித்துள்ள அமைச்சர் நிர்மல்குமார், சட்டப்பேரவையில் அனைத்து கட்சிகளின் ஒப்புதலுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு பின்னர் சில கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி நீதிமன்றத்தை நாடியுள்ளதாகவும், அதனால் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வாய்ப்பு இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். கர்நாடகம் தொடர்ந்து காவிரி ஆணையத்திற்கும் காவிரி அந்த ரெகுலேஷன் கமிட்டி கொடுத்த உத்தரவை மதிக்காமல் நமக்கு இப்போ 3500 கனடி திறந்து விட சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதியும் திறந்து விடப்பட்டிருக்க வேண்டும். எதுவுமே செய்யவில்லை. இது அனைத்திற்கும் சேர்த்து திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. கர்நாடகாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடக்கூடாது. ஆனால் இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஒரு வகையில தமிழக அரசு எந்த விதத்திலும் தண்ணீரை கொண்டு வரக்கூடாதுன்னு வேலை பார்க்குறாங்க. அதிமுக என்ன சொல்றாங்க, சட்டசபையில் இருந்த வரைக்கும் எல்லாருக்கும் அதிமுக இருக்கிற அனைவரும் சேர்ந்து தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. 2 நாள் கழிச்சு இல்ல நீங்க இந்த தீர்மானத்தை எடுக்கின்றாங்க. அதற்கு எதிராக இப்ப போய் அவங்க உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாடு, அவங்களுடைய மொத்த குறிக்கோளை எந்த வகையிலாவது முதல்வர் அவர்கள் இந்த இதுக்கு சுமூகமான தீர்வு கண்டுவிடுவாரோன்ற ஒரு பயத்துல தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து கொண்டு தமிழகத்திற்கு எதிராக செயல்பட்டு வராங்க. சட்டசபையில் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு மேல திரும்ப என்ன அனைத்து கட்சி கூட்டம் அங்கேயே நிறைவேற்றப்பட்டது வாய்ப்பு இல்ல. ஒரு மனதாக ஒரே பொருளாக இருந்தால் பரவாயில்ல. இவர்களுடைய எண்ணம் எதுவும் இன்னைக்கு தமிழக அரசு முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் எந்த வகையிலும் சுமூக தீர்வு கொண்டு வரக்கூடாதுன்ற எண்ணத்துல செயல்படும் இவர்களை வைத்து நீங்கள் அனைத்து கட்சி கூட்ட முடியும்.